அதே ஆள் இரத்த உறவை துணிச்சுட்டு ஆள் கணக்களிப்பார், மனசில் ஒன்றுமே படாது. பண்டி இறைச்சியை தின்றதை விட பெரிய பாவம் இரத்த உறவை துணிக்கிறது. நீங்கள் ஹதீஸில் தேடி பாருங்க, இரத்த உறவை துணிக்கிறது அதை விட பெரிய பாவம். வட்டி எடுப்பார், அது ஆக பெரிய பாவம். ஆனால் பொருட்படுத்துறது சாதாரணமாக செஞ்சுப்பார். அப்போ இதனால தான் சொல்கிறேன், முதலாவது இந்த அறிவு பகுதின்னா குறிப்பிட்ட விஷயம் பாவம் தான் சொல்லி மனசில் அறிவுல சரியாக பண்ணுறது. அறிவுல பட்டால் தானே மனசுக்கு வரும். ரெண்டாவது, அல்லாஹ்வோட சம்பந்தப்பட்ட பாவம், நான் செஞ்சிக்கிற பாவம் ஒரு குறிப்பிட்ட ஆளுக்கு அல்ல. உண்மையில் ஒரு மூமின் அப்படி தான் நினைக்கிற. பாவம் செஞ்சால், இப்போ உதாரணமாக நான் ஒரு ஆள்கிட்ட கடன் வாங்கிட்டு திருப்பி கொடுக்கலன்னு வைங்களேன், இப்போ அவரோட மட்டுமல்ல அது சம்மந்தப்படுறாரு, அல்லாஹ்வோட சம்மந்தப்படுறாரு. நான் இரத்த உறவை துண்டிச்சால் அந்த குறிப்பிட்ட என் சகோதரன் சகோதரி இவங்களோட மட்டுமல்ல அது சம்மந்தப்படுறது, அல்லாஹ்வோட சம்மந்தப்படுறது. இப்போ அவருக்கு படணும், அல்லாஹ்வுடைய கட்டளையை நான் மீறி இருக்கிறேன். அல்லாஹ்வுடைய கட்டளை மீறுறேன்னு சொல்கிறது சாதாரண நபர்ற கட்டளையை மீறுறதை விட பாரதூரமானது என்று அவருக்கு பருவம். இந்த அறிவு பின்னணியில் தான் அவருக்கு படும், நான் செஞ்சது உண்மையில் ஒரு பயங்கரமான பெரிய பாவம். அப்போ நான் அவசரமாக தௌபா கேட்கும். எந்த அளவுக்கு ஒரு மனுஷனுக்கு அல்லாஹ்வுக்கு நெருக்கமாக இருக்கிறானோ அந்த அளவுக்கு தான் பாவம் மன்னிப்பு கேட்பான். அப்படித்தானே? அல்லாஹ்வுக்கு எவ்வளோ தூரத்துக்கு ஒரு மனுஷன் நெருக்கமாக இருக்கிறோம் அவனுக்கு தான் பாவம் செஞ்ச உடனே பயம் வரும். அந்த அல்லாஹ்வுக்கு நெருக்கம் இல்லாத மனுஷனுக்கு அது ஒரு பொருட்டே அல்ல. அதான் நீங்கள் சொல்ல வார்கள். அப்போ இந்த ஆயத்தை பாருங்க, ஃபாலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ் தவிர வேறு கடவுள் இல்லை என்று நீ அறிந்து கொள்வாயாக என்ற அறிவை பெறுவாயாக. அல்லாஹ் தவிர வேறு கடவுள் இல்லை என்ற அறிவை பெறுவாயாக. வஸ்தக்ஃபிர் லிதன்பிக, உன்னுடைய பாவங்களுக்காக நீ பாவ மன்னிப்பு கேட்பாயாக. ஒளில் முஃமினீன ஒல் முஃமினாத், மூமின்களுக்கும் மூமினான ஆண்கள் பெண்களுக்கும் பாவ மன்னிப்பு கேட்பாயாக. வல்லாஹு யஅலமு முத்தகல்லபக்கும் வ மத்வாக்கும், நீங்கள் எங்கெங்கெல்லாம் போய் திரிவீங்கன்னும் அல்லாஹ்வுக்கு தெரியும். நீங்கள் எங்கே வந்து கடைசியாக தங்க போகிறன்றதும் அல்லாஹ்வுக்கு தெரியும். இந்த வசனத்தில் ஒழுங்கு பாருங்க பாருங்க. முதலாவது அறிவு, அல்லாஹ்வை தவிர வேறு கடவுள் இல்லை, அல்லாஹ் ஒருவன் இந்த உலகத்தை படைச்ச ஆளுக்கின்ற ஒருவன் இருக்கிறான் தான். இந்த அறிவு வந்த உடனே பாவ மன்னிப்புக்கு தூண்டப்படுவான் ஒரு மனுஷன். யா அல்லாஹ், இப்போ தான் நான் உன்னை புரிஞ்சு கொண்டு இவ்வளோ காலம் நான் பாவங்களை மூழ்கி வாழ்த்து, யா அல்லாஹ் என்னை மன்னிச்சுக்கோ, இதுக்கு பிறகு நான் உன்னோட கட்டளைக்கு ஏற்ப வாழப்போறேன் என்ற இந்த மனநிலை கட்டாயம் வரும். இதோடு அடுத்த சொல்கிறது பாருங்கள், குர்ஆன் அல்லாஹ்வுக்கு நீங்கள் எங்கெங்கெல்லாம் போகிறீங்கன்னு தெரியும். வீட்டில் இருக்கிறீங்கோ, கடை போகிறீங்கோ, ஒரு டூர் அவுட் போகிறீங்கோ, வேறு அங்கே போகிறீங்க, இதெல்லாம் அல்லாஹ்வுக்கு தெரியும். திரும்ப கடைசிக்கு வீட்டுக்கு வந்து தங்குவீங்கோ என்றது இது எல்லாமே அல்லாஹ்வுக்கு தெரியும். அப்படின்னா கருத்து என்ன? அல்லாஹ் அவங்களை எப்போவுமே அறிஞ்சு கொண்டு இருக்கிறான். அல்லாஹ் இறை நம்பிக்கையில் முக்கியமான பாதை அல்லாஹ் என்ன பார்க்குறான் என்ற உணர்வோடு இருக்கிறது. நான் செய்கிறதெல்லாம் அறிகிறான் என்ற உணர்வோடு இருக்கிறது. அந்த உணர்வு பின்னணியிலான ஒரு பாவ மன்னிப்புக்கு வருவான். அதைத்தான் குர்ஆன் 3 துண்டாச்சு விட்டுருக்கு. 1 அறிவு, 2 பாவ மன்னிப்பு. பாவ மன்னிப்புக்கு பிரதானமான காரணம் அல்லாஹ் பற்றிய அறிவு எப்படி இருக்குன்னா, அல்லாஹ் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறான், அறிந்து கொண்டிருக்கிறான் என்று அல்லாஹ் நம்புறது தான் அது தங்கி இருக்கிறது. அப்போ எனவே நாங்கள் இந்த அறிவு பகுதி இந்த பாவ மன்னிப்போட முக்கியமான அடிப்படையான ஒரு பகுதி. அப்போ தான் பாவ மன்னிப்பு தூய்மையாக, அப்போ தான் பாவ மன்னிப்பு கேட்குறது